ஐபிஎல் ஆட்டத்தின் மூன்றாவது போட்டி கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நடைபெற்றது. ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான கொல்கத்தா அணிக்கும் பேட் கமின்ஸ் தலைமையிலான சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் இடையான இந்த போட்டியில் எஸ்ஆர்எச் அணி டாஸை வென்று ஃபீல்டிங்கை தேர்வு செய்த நிலையில் கேகேஆர் அணியின் ஃபில் சால்ட், சுனில் நாராயண் ஆட்டத்தை துவக்க ஆட்டத்தின் இரண்டாவது ஓவரில் ஒரு ரன்னுக்கு அவசரப்பட்டு ஓடிய சுனில் நாராயண் ஷாபாஸ் அகமதின் டைரக்ட் ஹிட்டால் ரன் அவுட் ஆனார். அடுத்து ஆட வந்த வெங்கடேஷ் ஐயர் நம்ம தமிழகத்தின் நாயகன் நடராஜன் பந்துவீச்சில் 7 ரன்னில் வெளியே சென்றார். கேகேஆரின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் ஏதோ அவசர வேலை இருப்பது போல அதே ஓவரில் நடராஜனின் வேகத்தில் ரன் ஏதும் எடுக்காமல் வெளியேறினார். ஆட்டத்தின் 8வது ஓவரில் நிதிஷ் ராணா மயங்க் மார்க்கண்டே சுழற்பந்தில் 9 ரன்னுக்கு பெவிலியன் திரும்ப 4 விக்கெட்டுக்கு 51 ரன்கள் என கேகேஆர் ஆட்டம் கண்டது. அப்போது இம்பாக்ட் பிளேயராக வந்த ரமன்தீப் சிங் காட்டடி அடிக்க 17 பந்தில் 35 ரன்கள் எடுத்து கமின்ஸ் வேகத்தில் வீழ்ந்தார். கேகேஆரின் துவக்க ஆட்டக்காரர் ஃபில் சால்ட் 46 பந்தில் 54 ரன்கள் எடுத்து 14வது ஓவரில் மயங்க் மார்க்கண்டேவிடம் வீழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து ஆட வந்த ரிங்கு சிங் ஆண்ட்ரி ரசல் ஜோடி எஸ்ஆர்எச் பந்தை பிரித்து மேய்ந்தது. அடுத்த 5 ஓவரில் 81 ரன்களை இந்த ஜோடி எடுத்தது. ரிங்கு சிங் 15 பந்தில் 23 ரன்கள் எடுத்து நடராஜன் வேகத்தில் வெளியேற காட்டடி மன்னன் ரசல் இறுதி வரை ஆட்டமிழக்காமல் 7 சிக்சர்கள் 3 4கள் என 25 பந்தில் 64 ரன்கள் எடுக்க மிச்சல் ஸ்டார்க் 6 ரன்கள் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருக்க கேகேஆர் அணி 20 ஓவருக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து 208 ரன்கள் எடுத்தது. இந்த ஆட்டத்தில் தமிழக வீரர் நடராஜன் 32 ரன்கள் தந்து 3 விக்கெட்டுகளை சாய்த்தார். தொடர்ந்து களம் இறங்கிய எஸ்ஆர்எச் அணியின் மயங்க் அகர்வால் இம்பாக்ட் பிளேயர் அபிஷேக் சர்மா ஜோடி அதிரடியாய் துவங்க 6வது ஓவரில் 60 ரன்கள் இருக்க மயங்க் அகர்வால் 32 ரன்களில் அர்ஷித் ராணா வேகத்தில் வெளியேற 8வது ஓவரில் அபிஷேக் சர்மா 32 ரன்களில் ரசல் வேகத்தில் வீழ்ந்தார். பின்னர் ஏடன் மார்க்கம் 12வது ஓவரில் தமிழகத்தின் வருண் சக்கரவர்த்தி சூழலில் 18 ரன்களுக்கு நடைய கட்டினார். அடுத்த ஓவரிலே ராகுல் திரிபாதி 20 ரன்களில் சுனில் நாராயணன் சூழலில் சிக்க 17வது ஓவரில் ரசல் வேகத்தில் அப்துல் சமத் 15 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். தொடர்ந்து அதிரடிக்கு பெயர் போன ஹென்ரிச் கிளாசன் ஷபாஸ் அகமது 16 பந்துகளில் 52 ரன்களை விளாசினார். கடைசி ஓவரில் 13 ரன்கள் எடுத்தால் வெற்றி என இருக்க பந்தை அர்ஷித் ராணா போட வந்தார். முதல் பந்தில் கிளாசன் சிக்ஸர் அடிக்க 2வது பந்து சிங்கிளாக, 3வது பந்தில் ஷபாஸ் அகமது 16 ரன்களில் ஆட்டமிழக்க, 4வது பந்தில் ஜான்சன் 1 ரன் எடுக்க, 5வது பந்தில் இதுவரை 29 பந்தில் 8 சிக்ஸர்களுடன் 63 ரன்கள் எடுத்திருந்த கிளாசன் ஆட்டமிழக்க, கடைசி பந்தில் சிக்ஸர் அடித்தால் வெற்றி என்ற நிலையில் எஸ்ஆர்எச் அணியின் கேப்டன் ரன்கள் ஏதும் எடுக்காத நிலையில் 4 ரன்களில் கேகேஆர் அணி வெற்றி கண்டது. ஆட்டமிழக்காமல் 64 ரன்கள் எடுத்ததோடு 2 விக்கெட்டுகளை வீழ்த்திய ஆண்ட்ரி ரசல் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார்.